தற்போது ஒரு அண்மை செய்தி. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சமரச பேச்சுவார்த்தை தற்போது அங்கு நடைபெற்று வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வழக்கறிஞர் பாலு, பசுமை தாயகம் அருள் உள்ளிட்டோர் இந்த சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கூடுதல் விமர்சனம் செய்த நதீம் வழங்க கேட்கலாம். நதீம், பாமகவில் ஏற்பட்ட இந்த கருத்து மோதல் என்பது பெரும் பேசுபொருளாகி உள்ள நிலையில் தற்பொழுது சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த சமரச பேச்சுவார்த்தையில் என்ன முடிவுகள் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார், நேற்று புதுச்சேரியில் நடந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. இந்த நிலையில் பாமக இளைஞரணி தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அக்கா மகனும் ராமதாஸின் மகனுமான முகுந்தனை நியமிப்பதில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வந்தது. இந்த நிலையில் மேடையில் ராமதாஸ் பேசிக் கொண்டிருந்த போது அன்புமணி ராமதாஸ் தனக்கு புதியதாக பனையூரில் உள்ள அலுவலகத்தில் என்னை நிர்வாகிகள் சந்திக்கலாம் என்று நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் அவர் தெரிவித்த போது கரகோஷங்களை எழுப்பினர். இந்த நிலையில் இருவருக்கும் இதே சமாதான பேச்சுவார்த்தை நடவதற்காக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் நேற்று இரு குழுக்களுக்காக அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேசினர். இதில் நேற்று இரவு கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ராமதாஸை தனது இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் அடிப்படையில் இன்று காலையில் பார்த்தீங்கன்னா கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அன்புமணி ராமதாஸ், திலகபாமா உள்ளிட்டோர் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்தனர். அந்த வகையில் இன்று தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவுகள் இருக்கும் என்று தற்போது செய்தியாளர்களை சந்திப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா பாமக நிறுவனர் ராமதாஸ், அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. மணி, வழக்கறிஞர் பாலு, திலகபாமா, மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். ராம்குமார். நதீம், தகவலுக்கு நன்றி.